அன்பார்ந்தவர்களே, எந்த கட்டத்திலேயும் நாம் ஒற்றுமையானவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் கருத்து வேற்றுமைகள் இருந்தது. ஆனாலும் அந்த கருத்து வேற்றுமைகள் மார்க்கத்தை பிளவுபடுத்தக்கூடியதாக இருக்கவில்லை. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பெரும் சஹாபிகளாக இருந்தார்கள். ஆனால் மார்க்கத்துடைய சிறிய சிறிய விடயங்களில் கருத்து வேற்றுமைகள் இருந்தது. இன்று பார்க்கலாம், ஏதோ யகூதிகள் நசாராக்கள் அந்நியவர்களுடைய திட்டத்தின் பிரகாரம் மீடியாக்களில் கூட சில கருத்து வேற்றுமைகளை ஒன்று பண்ணுகிறார்கள். ஜும்ஆவுடைய நாளில் குளிப்பது கட்டாய கடமையா அல்லது அது சுன்னத்தா? பெருநாளுடைய தினத்தில் மஸ்ஜிதில் தொழுவதா அல்லது வெட்ட வெளியில் தொழுவதா? இவ்வாறு பலவிதமான சர்ச்சைகளை உண்டு பண்ணிக் கொண்டே இருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருந்தது. ஆனாலும் அந்த கட்டத்திலேயும் இந்த காலத்தில் உள்ள சில மனிதர்கள் சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பட்டோலையில் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் கூறப்பட்ட விடயம், உங்களுடைய எதிரி அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எதிராக நாங்கள் எங்களால முழுமையான சப்போர்ட்டை தருகின்றோம், அவர்களை கொல்லுவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதாக கூறும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் ரிட்டன் கடிதம் எழுதி அதில் கூறினார்கள், இன்னமா பைனனா லம் யப்லுகு தீனனா, எங்களுக்கும் அந்த ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது தான். ஆனாலும் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக கருத்து வேற்றுமையை உண்டாகிவிடும் என்பதாக இருந்தால் அதற்கு நீங்கள் எதிரிகளாக இருப்பீர்கள் என்றால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை கொண்டு விடுவோம் என்பதாக கூறினார்கள். அந்த அளவு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமை என்ற கைத்துடன் இருந்தார்கள். சஹாபாக்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள். பல கட்டங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகள் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணினார்கள்.